Example 3.2, if alpha and beta are the roots of the quadratic equation 2x squared minus 7x plus 13 equal to 0, construct a quadratic equation whose roots are alpha squared and beta squared. அப்போ இந்த கொஸ்டினில் கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்களோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x² minus 7x plus 13 equal to 0. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஜென்ரல் குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு கம்பேர் பண்ணணும். ax² plus bx plus c equal to 0. இப்போ இங்கேருந்து ஏபிசியை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். a equal to 2, b equal to minus 7, c equal to 13. ஓகே, இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், கிவன் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுடைய மொத்தம் 2 ரூட்ஸ் இருக்கும், அதை ஆல்ஃபா பீட்டான்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்படி ஒரு ஈக்குவேஷனும் ரூட்ஸும் இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2 ரூட்டையும் ஆட் பண்ணலாம். சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்போ சம் ஆஃப் த ரூட்டுக்கான ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. அப்போ ஆன்சர் பியோட ஆன்சர் மேலே -7, அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, ஏயோட ஆன்சர் 2. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ்ஸு பீட்டாவோட ஆன்சர் 7/2. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம், ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டாவோட ஃபார்முலா சி பை ஏ. அப்போ சி 13, ஏ 2. ஓகே, அப்போ சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் இப்போ நம்ம கையில் இருக்குது. இது கிவன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறாங்க, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அப்போ நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. x² minus summation 1x plus summation 2 which is equal to 0. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இதுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும், அதுவும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா ஸ்கொயர்டுங்கிறது ஒரு ரூட்டு, பீட்டா ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ஒரு அனதர் ரூட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சமேஷன் 1ம் சமேஷன் 2வும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ சமேஷன் 1 ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த 2 ரூட்டையும் ஆட் பண்ணணும், அதுக்கு அதான் ஃபார்மெட்டு. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா ஏன் யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஆன்சர் நம்மள்ட்ட இருக்குது 7/2. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சரும் நம்மள்ட்ட இருக்குது 13/2. அப்போ ஆன்சர் 13/2. ஓகே, இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிற வேண்டியதான். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 7/2 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 49/4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அங்கே 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஒன்லி 13 மட்டும் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணணும். 49 மைனஸு 52 டிவைடட் பை 4. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், ஆன்சர் -3/4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுதான் யாரோட ஆன்சர், சமேஷன் 1ஓட ஆன்சர். அப்போ சமேஷன் 1 ஈக்குவல் டு -3/4. நெக்ஸ்ட் சமேஷன் 2 ஃபைண்ட் பண்ணணும். சமேஷன் 2 இதுக்கு என்ன மீனிங்னா 2 ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இதை நம்ம எப்படி சிம்பிளாக எழுதிக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சர் நம்மளுக்கு 13/2ன்னு தெரியும். அப்போ 13/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சமேஷன் 2 ஈக்குவல் டு 13 அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 169, டினாமினேட்டரில் 4. அப்போ சமேஷன் 2ஓட ஆன்சரும் நம்மள்ட்ட இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்போ கன்ஸ்ட்ரக்ட் அந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதில் என்னென்ன தேவை, சமேஷன் 1ம் சமேஷன் 2வும் நம்மளுக்கு தேவை. அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2லேருந்து நம்ம என்னென்னலாம் ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான்.
அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சமேஷன் ஒன்னோட ஆன்சர் -3/4. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 3/4 எக்ஸ்ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் சமேஷன் டூவோட ஆன்சர் 169/4 = 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி மல்டிபிள் பண்ணோம்னா 4x² + 3x + 169 = 0. அப்போ இதுதான் அந்த நம்மளுக்கு தேவையான அந்த ரெக்வயர்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்.